வணக்கம். ஜவை இசட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தேர்தல் சமயத்தில் தேர்தல் வாக்குறுதி அளிப்பாங்க. ஆட்சிக்கு வந்தால் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு. அப்புறம் சில அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாங்க, ஆட்சி ஆண்டுகிட்டே இருப்பாங்க. என்னங்க இந்த மாதிரி சொன்னீங்களே ஏன் செய்யவில்லை அப்படின்னு கேட்டால் எந்த பதிலும் இருக்காது. அடுத்த ஆட்சிக்கு அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் மக்கள் அதை நிராகரிச்சிருவாங்க. மோடி கூட ஆட்சிக்கு வர்றப்ப 2014 சொன்னார், கருப்பு பணத்தை ஒழித்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் 15 லட்சம் நான் போடுவேன்னாரு. இது வரைக்கும் அந்த 15 லட்சம் என்ன ஆச்சுன்னே தெரில. அதே மாதிரி கங்கை நீரை சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு ஏகப்பட்ட அதுக்கு ஒரு கோடி ஒதுக்குவேன்னு சொல்லி என்னமோ சொன்னார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட தேர்தல் அறிக்கையெல்லாம் இன்னும் செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது. ஆனால் அடுத்தடுத்து அந்த கட்சிக்கு தான் வட இந்தியாவில் நிறைய ஓட்டு குத்துறாங்க. இப்போ மேற்கு வங்காளத்துலேயும் அந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தாச்சு. அது எப்படி அப்படின்னா தெரியல, ஒன்றுமே புரியல. சொல்கிறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களை நோக்கி நம்பிக்கையாக சொல்கிறார்கள், மற்றபடி செயல் ஒன்றுமே இல்லை. அதில் நம்பர் 1 மோடி. அடுத்தது பலவிதமான கட்சிகள் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய், தாவேகாவினுடைய தலைவர், அவரும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் தேர்தலில் ஏகப்பட்ட அறிவிப்புகள் செஞ்சார். நான் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபா மகளிர் உரிமை திட்டத்தை 2500 மாற்றுவேன் அப்படின்னாரு. அப்புறம் தமிழகம் முழுவதுமே பெண்கள் இலவசமாக பயணம், எந்த பேர் தான் பரவாயில்ல, கிராமத்துக்குள்ள நகரத்துக்குள்ள அதெல்லாம் கிடையாது. இங்கேருந்து சென்னை கூட போய்க்கலாம். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து மதுரைக்கு போகலாம், மதுரையிலேருந்து பெங்களூரு, பெங்களூர் கூட போகலாம். ஏன்னா அடுத்து நம்ம தமிழ்நாட்டு வண்டியில் போகலாம். அந்த மாதிரிலாம் அறிவிச்சிருக்கிறார். ஆனால் கையெழுத்து போடும் வகையில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை கையெழுத்து போட, அந்த 200 யூனிட்டு இலவசம் மாதத்துக்குன்னு சொல்லி போட்டு அது 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி மாற்றிட்டாங்க. அதிலும் விஜய் ஏமாற்றி விட்டாரா அப்படின்னு கேள்வி இன்னைக்கு போயிட்டுருக்கு. மாதத்துக்கு அவங்க போட்ட தேர்தல் அறிக்கையில் மாதத்துக்கு 200 யூனிட் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னாரு. இப்போ அதாவது மின்சாரம் அப்படின்னா கணக்கெடுப்பு 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான். அதை மனசில் வச்சு தான் தேர்தல் அறிக்கை விடணும், மக்களுக்கு வாக்கு கொடுக்கணும். என்ன சொன்னாங்க, மாதத்துக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 மாதத்துக்கு 200 யூனிட் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னாங்க. இபி கணக்கெடுப்பு 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறப்ப 400 யூனிட் தரணும். இல்லை, ஆமாம், விஜய் ஏமாற்றி விட்டாருன்னு பப்ளிக்காக சொல்லவே முடியும். அப்படிங்கிறப்ப மாதம் 100 யூனிட், பழைய கதை தான், வேறு ஒன்றுமே கிடையாது, பெரிய விஷயமே கிடையாது. அதை திமுக கொடுத்துட்ருக்குறாங்க, ஆல்ரெடி உள்ள விஷயம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி புதுசாக ஒன்றுமே கிடையாது. அதன் அடிப்படையில் 2500 மகளிர் திட்டத்துக்கெலாம் கையெழுத்து போடலை. மற்றபடி தமிழகம் முழுவதும் பெண்கள் இலவசமாக எந்த பேருந்து எங்கே வேணாலும் செல்லலாம் அப்படிங்கிறது கையெழுத்து போடலை. அதெல்லாம் முடியாதுங்கிறத விட அவரே சொல்லிட்டார், கஜானா காலியாக இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எப்போ நான் செயல்படுத்த முடியுமே செயல்படுத்தி தருவேன். அது 1 வருஷமா 2 வருஷமா 4 வருஷத்துக்கு பின்னாலேயா சொல்லவெல்லாம் முடியாது. எந்த ஒரு முதலமைச்சரும் கஜானா காலியாக இருக்குன்னு இன்றைக்கு சொன்னது கிடையாது. அது வேறு விதமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவர் ஓப்பனாக சொல்லிட்டார், வெள்ளை அறிக்கை போன்று. அது ஒரு வகையில் பாராட்டினாலுமே கூட ஒரு தப்புவிப்பான ஒரு கணக்காக இதை வச்சு அவர் தப்பிக்கிறாரா அப்படிங்கிறதும் காலத்தின் கட்டாயம் சொல்லி போடும். அதே மாதிரி தான் இப்போ கையெழுத்து போட்ட வகையில் 3 கையெழுத்து போட்டார் இல்லையா, அதில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்படும் சொல்லி போட்டு விஜய் கையெழுத்து போட்டிருக்கிறார். அதாவது பெண்கள் பாதுகாப்பு, குழந்தை பாதுகாப்பை நான் நேரடியாக பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு வகையில் சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு அமைக்க போகிறாராம்.
சரி, இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் இவர் மட்டும்தான் இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வர்றாரா அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் இதுக்கு முன்னால் உள்ள முதலமைச்சர்கள் ஏகப்பட்ட பேர் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் விட மிக ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டா 1973 காவல்துறைக்குள் பெண்களை நுழைத்ததே திமுக. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. 1973 காவல்துறைக்குள் பெண் போலீஸுங்கிற ஒரு படையை உருவாக்குனதே திமுக தான். கலைஞர் கருணாநிதி ஐயா தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். ஆமாம், அதுக்கு முதல்ல யாருக்குமே அந்த யோசனை கிடையாது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பெண் போலீஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி பிளைன் கிளாத்ஸ் உமன் போலீஸ், அதாவது சீருடை இல்லாத பெண் காவலர் திட்டம். டக்குன்னு முன்னால் நிற்பாங்க, பெண்கள் மாதிரி தெரிவாங்க, ஆனால் அவங்க போலீஸ், பெண் போலீஸ். அந்த மாதிரி ஒரு பிளைன் கிளாத்ஸ் உமன் போலீஸ் அப்படிங்கிற திட்டத்தையும் திமுக தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்க 1992 அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கலைஞர் கருணாநிதி அந்த காவல்துறைக்குள்ள பெண்களுக்கு பதவி கொடுத்து பெண் போலீஸ் உருவாக்குனாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் ஆண்களுக்கு தனி காவல் நிலையம், பெண்களுக்கு தனி காவல் நிலையம் சொல்லிவிட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படிங்கிறத 1992 உருவாக்குனார். தனியாக பெண்கள் கக்கூஸ், ஆண்கள் கக்கூஸ்ன்னு இருக்கு இல்லையா, பெண்கள் குளிக்கும் இடம், ஆண்கள் குளிக்கும் இடம். பஸ்ஸில் உட்காந்தோம்னா மகளிர்னு போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் ஆடவர்னு போட்டிருப்பாங்க. அது மாதிரி பெண்களுக்கு மட்டும் தனிப்பட்ட காவல் நிலையம் அதை உருவாக்கின பெருமை ஜெயலலிதா அம்மையாரை தான் சேரும். அதே மாதிரி எடப்பாடி அவர் ஆட்சியில் கூட செஞ்சுருக்கிறாங்க. 2019 மார்ச் மாதத்தில் CWC அப்படின்னு ஒரு பிரிவை தொடங்கினார். அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உண்டான குற்றத்தடுப்பு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தார். அது ஒரு புதுமையான திட்டமாக இருக்குது, செயல்படுத்தா இருக்குது. அடுத்தது திமுக ஆட்சியில் சொல்லக்கூடிய சமயத்தில் காவலன் SOS அப்படிங்கிற ஒரு செயலி திட்டம் கொண்டு வந்தாங்க. அது இன்னைக்கு சிறப்பாக போயிட்டுருக்கு. அப்புறம் பாதுகாப்பான நகரம் திட்டம், அப்புறம் இமைகள் திட்டம், இதெல்லாமே திமுக தான் கொண்டு பெண்களுக்கு ஆதரவாகவும் குழந்தைகளுக்கு ஆதரவாகவும் கொண்டு வந்த அற்புதமான ஒரு திட்டம். அப்புறம் பெண்கள் உதவி எண் 181, அப்புறம் குழந்தைகள் உதவி எண் 1098, இதெல்லாம் திமுக கொண்டு வந்த திட்டம். அப்புறம் போலீஸ் அக்கா திட்டம்னு திமுக கொண்டு வந்தாங்க. போலீஸ் அக்கா திட்டம் அதுவும் அப்பப்போ செயல்பாட்டில் எடுத்துகிட்டு இருக்கு. டோட்டலாக இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு தாவேகா விஜய் சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் அது என்ன ஒரு புதுமை அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒன்றுமே இல்லை. திமுக மகளிர் உரிமைக்கு 1000 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னாங்க, இவர் 2500. அப்புறம் மகளிர் விடியல பயணம் சொல்லிவிட்டு ஒயிட் போர்டு மற்ற அங்கனக்குள்ள இருக்க விஷயத்துக்கு பெண்களுக்கு இலவச பயணம் கொடுத்தாரு. இவர் அப்படி இல்லை, தமிழகம் முழுவதுமே எங்கே வேணாலும் பெண்கள் இலவசமாக போகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது புதுமைங்கிற விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு தார் ரோடு மு.க. ஸ்டாலின் சின்னதாக ஒரு வண்டியை விட்டார், இவர் மிகப்பெரிய ட்ராக்கை விடுறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதில் காப்பி அடித்த மாதிரி தான் விஷயம் இருக்கா ஒழிய புதுமையான விஷயம்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையும் இந்த திமுக கொண்டு வந்த சீருடை இல்லாத போலீஸ் திட்டம். அதில் என்னென்ன விஷயம் இருக்குது அதெல்லாம் இதில் இருக்குது. சிங்கப்பெண் அதிரடி திட்ட படையில் ஒரு IG, ஒரு SP, 2 DSP, 4 இன்ஸ்பெக்டர்ஸ், 8 SI, அப்புறம் 20 போலீஸ். இந்த மாதிரி அதே மாதிரி அதுலேயும் இருக்குது, சீருடை இல்லாத போலீஸ் திட்டத்திலையும் இருக்குது. மற்றபடி பெயர் மாற்றம் தான் ஒழிய மற்றபடி புதுமையான ஒரு புதிய ஒரு பார்த்தவொன்னே புதுசாக இருக்கணும். ஒரு வண்டி இருக்குது, இப்போ இதென்னப்போ இது ஒரு வண்டியாக இருக்குது, அது வேறு வண்டியாக இருக்கு. எலக்ட்ரிக் வண்டிக்கும் பெட்ரோலில் ஓடுற வண்டிக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது மாதிரி பலவிதமான ஒரு வித்தியாசமாக அறிவிச்சாரா அப்படின்னு இல்லை, அதையும் மக்கள் ஏற்றுக்கொண்டு அவரை முதலமைச்சராக்கி விட்டார்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு. அதன் அடிப்படையில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிறது புதுமையான ஒரு திட்டம்னு சொல்ல முடியாது. விஜயால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம், அது பழைய திட்டங்களின் ஒரு மாடுலேஷன், புதுப்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும்.
பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.